இன்னைக்கு அரசியல் களம் வேறு மாதிரியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி தாவேக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் களம் காண்றாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வீசுகிறது. ஒரு எழுச்சி மிகுந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் மாநில மாநாடு, இரண்டாவது மாநில மாநாட்டுல கண்கூடாக நம்ம பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்கள் தான் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது. விஜயகாந்த் அவர்களை இடத்தை விஜய் அவர்கள் பிடிப்பாரா? ஏங்க அவர் இடத்தை பிடிக்கணும்? விஜயகாந்த் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு அடையாளமான ஒரு தலைவர். அவர் இடத்தை யாருமே பிடிக்கணும் அவசியம் கிடையாது. அவரவர்கள் தனி அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதா எல்லா கட்சி தலைவர்களும் யோசிப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாதுங்கிறது நிச்சயமாக உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜயகாந்துக்கு என்ன வாய்ப்புகள் இருந்ததோ, அவர் இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் முதல்வராக வாய்ப்பு இருக்கு, ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேமுதிக வந்திருக்கு, விஜயகாந்த் அவர்கள் அதை பூர்த்தி செய்வாரு, அடுத்த முதல்வர் விஜயகாந்த் தான் அப்படிங்கிற ஒரு டாக் அதிக அளவில் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னா கொஞ்சம் ஏற்படுத்துவார், கொஞ்சம் ஏற்படுத்தாமலும் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுங்கிறது ஒரு சதுரங்க வேட்டை. இந்த சதுரங்க வேட்டையில யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி அடைவார்கள் அப்படிங்கிறது எந்த தலைவராலையும் கணிக்க முடியாது. மக்கள் என்ன தீர்ப்பு வழங்குகிறார்களோ, யாரை தேர்ந்தெடுக்க அந்த சூழலை நினைக்கிறார்களோ, யாருக்கு வாக்கு செலுத்த நினைக்கிறார்களோ அந்த மாற்றம் அப்போதுதான் நிகழுமே தவிர நம்ம ஒரு கருத்து கணிப்பு சொல்லலாம், இவங்க வின் பண்ணிடுவாங்க, இவங்க தோல்வி அடைவாங்க அப்படின்னு. மக்கள் அந்த நேரத்தில் யாருக்கு வாக்களித்து எந்த கட்சி எந்த கூட்டணியை எந்த முதல்வரை தேர்ந்தெடுக்கலாம் என்று வாக்கு செலுத்தியிருக்கிறார்களோ அது அப்பொழுதுதான் நாம் கண்கூடாக நிதர்சனமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக களமிறங்க போகிறார். அந்த சூழல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக அதற்கு மாற்று கருத்துக்கு இல்லை. திமுகவுக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கும் சரி, எல்லா கட்சிக்குமே கூட்டணியில் வருகின்ற போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் களம் காண்கின்ற இந்த சூழல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் எந்த அளவுக்கும் எல்லளவுக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் விஜயகாந்த் அவர்களிடத்தை இவர் நிரப்புவாரா? விஜயகாந்த் அவருக்கு இருந்த மாசு விஜய்க்கு இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு சூழல் இங்க தேவையில்லை.